நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடையும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வேட்பாளர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு வாரிசு அடிப்படையில் தொகுதிகளை பங்கீடு செய்திருக்கிறார் என்றும் தற்பொழுது கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். கிட்டத்தட்ட இன்னும் தேர்தலுக்கு 34 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியாயம் வென்றுவிட்டது, தர்மம் வென்றுவிட்டது என்று நேற்று பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் தேமுதிகவுடன் கடைசியாக 5 தொகுதிகள் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணியும் உறுதி செய்துவிட்டது. மேலும் இதை பற்றி பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகையில், நிச்சயமாக 40 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் கூட எடப்பாடி பழனிசாமியால் வெற்றியடைய முடியாது. மாறாக இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்டாலும் இதுதான் நடக்கும். ஏனென்றால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவி அதிமுகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்களிடம் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். எனக்கு பதவியோ பணமோ முக்கியம் கிடையாது என்றும், அப்படி முக்கியமாக இருந்திருந்தால் அன்றே நான் எடப்பாடி பழனிசாமியிடம் அடிமையாகி இருப்பேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் பணம் பதவி முக்கியமாக இருந்தால் சசிகலா அவர்களிடம் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்க மாட்டேன் என்றும் அவருடன் போராட்டத்தை நடத்தியிருப்போம் என்றும் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது தலைமை என்ற நரிக்கூட்டத்தில் சிக்கியிருக்கிறது. அவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் நான் போராட்டத்தை நடத்தி வருகிறேன். நிச்சயமாக இந்த போராட்டத்தில் நாங்கள் வெல்வோம் என்றும், பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை பற்றி பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருப்பது, 4 ஆண்டுகால திமுகவிற்கு எதிராக அதிமுக ஆட்சி நடந்தது. திமுக நினைத்தபடி அதிமுக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று ஒவ்வொரு நாளும் திமுக நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் அதை நடைபெற விடாமல் எங்களுக்கு உதவியாக பாஜக தான் இருந்தது என்றும், அந்த நன்றிக்காகத்தான் நாங்கள் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தோம் என்றும், கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட சொன்னாலும் நாங்கள் தயாராக போட்டியிடுவோம். நாங்கள் கொடுக்கின்ற நன்றி கடன் என்ற விதத்தில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் கடந்த முறை தேனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். அதேபோன்று இந்த முறையும் தேனி தொகுதியில் போட்டியிடுவாரா அல்லது பெரியகுளத்தில் போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது.